உங்களுடன் உங்கள் தோழியம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க வேறு வீடியோ வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறதா. அதை ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்குவோம். வாங்க, அதுக்கு பருப்பு உருண்டை குழம்புக்கு இப்போ நம்ம குழம்பு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடுனோட இனிமேல் இவ்வளோ வெந்தயம் இவ்வளோ போட்டுக்கிறேன். கடுகு இவ்வளோ, கொஞ்சம் போல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சீரகம் இவ்வளோ போடும். சோம்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சோம்பு ரொம்ப போட வேணாம், இவ்வளோ போட்டால் போதும். ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது. பாருங்க, 4 வரமிளகாய், கறிவேப்பிலை, இவ்வளோ பூண்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா சில பேருக்கு வந்து வாயு பிடிக்கும்னு சொல்லுவாங்க பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்காக தான் நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. வாசமாகவும் இருக்கும் பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா. பாருங்க, பூண்டு நல்லா வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் வந்துடனா. இப்போ வந்து 2 பல்லாரியை வந்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பல்லாரி நறுக்கியிருக்கேன். பாருங்க, நல்லா வெங்காயம் இப்படி வதங்கிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கின போது இப்போ இது கூட வந்துட்டு தக்காளி சேர்க்கப்போம். நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக பொடிசாக வந்து நறுக்கிக்கோங்க. அதெல்லாம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்போம். இதை வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிற போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குழம்புக்கு சேர்க்குற போது கொஞ்சம் பார்த்து. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ரொம்ப போட்டுற வேண்டாம். ஏன்னா நம்ம தூள் வேறு, வீட்டு தூள் வேறு போடுறோம். இவ்வளோ போதும். மஞ்சத்தூள் இவ்வளோ சேர்த்துப்போம். நான் காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். நம்ம வீட்டில் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். அதனால நான் வந்து தனியாக வந்து மிளகாத்தூள் சேர்க்கலை. அதே இது நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். இது பாருங்கள், இது கூட சேர்த்துக்குவோம். ரொம்ப வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். ஆனால் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்குங்களா, அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது. எண்ணெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவு போதும். இப்போ இது கூட வந்து நான் புளிக்கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே வந்துட்டு அப்போ வந்து நம்ம கரைச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் தாகமெண்ட்டு முன்னாடியே கரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக தான், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு போதும். அந்த அளவு புளி இருந்தால் போதும். ரொம்ப இதுக்கு வந்து புளி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த புளிக்கரைசலை வந்து இது கூட சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே குழம்பு இப்படி இந்த பக்கம் கொதி வந்துட்டு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ உருண்டைக்கு வந்துட்டு நம்ம வந்து மெயினாக வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பருப்பு உருண்டைக்கு வந்து அதை வேக வைக்கணும். வேக வச்சு தான் போடணும். அதை நான் வந்து இந்த பக்கம் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், பருப்பு உருண்டை வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்குவோம். தண்ணி சூடேறட்டும். இப்போ பருப்பு உருண்டைக்கு வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் என்னவெல்லாம் நான் சேர்த்துருக்கேன்னா, கடலைப்பருப்பு 25 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், கொள்ளு வந்து ஒரு 10 கிராம் போதுமானது, உளுந்து 10 கிராம், அரிசி பச்சரிசி அது ஒரு 10 கிராம், பட்டை மிளகாய் 15 மிளகாய் போட்டிருக்கேன். குண்டு மிளகாய் போட்டுக்கோங்க. நீல மிளகாய் வேண்டாம். குண்டு மிளகாய்னாக்கா காரமும் கம்மியாக இருக்கும், நல்லா வந்து அது சீக்கிரம் ஊறும். அதனால தான். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து 1/2 மூடி. இவையெல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இஞ்சி பூண்டு விழுது இதை வந்து
வாய்வு பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இதை வந்து இவ்வளவு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள், இவ்வளவு சேர்த்துக்கிறேன். அது கூட வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இவ்வளவு வந்து வெங்காயம், நல்ல பல்லாரி வந்து பாதி பல்லாரி தான் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பாதி பல்லாரி தான் நல்லா நைஸாக பொடிசாக வந்து நறுக்கிறணும். அந்த நான் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எல்லாம் ஊற போடும் போதே அது கூட வந்து ஒரு 15 பட்டை மிளகாய், எப்படின்னா குண்டு மிளகாய் சேர்த்துக்கங்க. பெரிய மிளகாய் நீல மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் நான் குண்டு மிளகாய் தான் ஒரு 15 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நம்ம நல்லா வந்து ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம். 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, இல்லைனாக்க நம்ம நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அரைக்கிற போது சீக்கிரம் அரைபடும். இல்லை அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சோம்னாக்க இது சீக்கிரம் அரைப்படாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இது கூட வந்து அரைக்க போதே வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணாக்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, தண்ணி சூடேறிடுச்சு. நம்ம இட்லி சட்டிலே வச்சுக்குவோம். சின்ன சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கிறேன். நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்கும் இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும், வெந்த உடனே காட்டுறேன். பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நாம வெல்லம் ஒரு அரை அளவு கூட இல்லாமல், ஓகே ரொம்ப வெல்லம் போடணும்னா அந்த அளவுக்கு ஒரு வெள்ளத்தை அது உள்ள போட்டுப்போம். அரை முடி தேங்காய், ரொம்ப வந்து முத்தின தேங்காய் இருந்தாக்க அந்த சக்கையை வந்து எடுத்துருங்க. அரை முடி தேங்காய், அது கூட வந்து 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூனு சீரகம் எல்லாம் வந்து போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் வந்து இதாகவே இருக்கட்டும். அது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப தேங்காய் ஊற்றின பின்பு ரொம்ப நேரம் கொதி வரக்கூடாது. குழம்பு கொதியட்டும், ரொம்ப நேரம் வந்து தேங்காய் ஊற்றி கொதிய விடக்கூடாது. குழம்பு கொதியட்டும். இப்போ நம்ம பருப்பு உருண்டை வந்து குழம்புல எடுத்து சேர்த்துக்கோ. ஒரு 10 நிமிடம் இருந்தால் போதும். ஏன்னா அந்த சால்னாவில் அந்த உருண்டையில் சாரும், அதுக்காக தான். அப்புறம் புதினா மல்லித்தலை மட்டும் போட்டால் போதும். சில பேர் புதினா சேர்த்துக்குவாங்க, மல்லித்தலை மட்டும் போட்டு இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா உருண்டை இல்லாமல் போட்டு மசாலா போட்டு மசாலாலாம் நல்லா சார்ந்துச்சு. இப்போ இது கூட வந்துட்டு மல்லித்தலை நல்லா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையை சேர்த்துப்போம். மல்லித்தலை பாருங்கள், தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். ஆரோக்கியமான சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தயார். மல்லித்தலை போட்டு அடுப்பு ரொம்ப நேரம் கொதிய வைக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியதான்.